சென்னையில் 5 வயது சிறுமியை ராட்வெய்லர் என நாய்கள் கடித்து குதறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாய்கள் மனிதர்களை தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வந்ததை அடுத்து குறிப்பிட்ட இன நாய்கள் தடை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. பிட்புல், ராட்வெய்லர், டெரியர், மாஸ்டிஃப்ஸ், அமெரிக்கன் புல்டாக், சவுத் ரஷ்யன் ஷெப்பர்ட் டாக் உட்பட 23 வகை இன நாய்கள் தடை செய்யப்பட்டவையாக கடந்த மார்ச் 12ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட நாய் இனங்களை வாங்கவோ விற்கவோ உரிமம் வழங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பயத்தில் விழிப்பிதுங்க வைத்து வரும் ராட்வெய்லர் என நாய் ஜெர்மனி நாட்டை பூர்வீகமாக கொண்டது. 9 முதல் 12 ஆண்டு காலம் வரையிலும் வாழக்கூடியவை ராட்வெய்லர் நாய்கள். காவல் பணிக்காக பிரதானமாக பயன்படுத்தப்படும் இந்த வகை நாய்கள் உரிமையாளரின் கட்டளையை மட்டுமே ஏற்கும். மற்றவர்கள் எது கூறினாலும் ஏற்காது. அதுபோக தினசரி பரிந்துரைக்கப்பட்ட உணவு, உடற்பயிற்சி மட்டுமில்லாமல் மனநல பயிற்சியும் ராட்வெய்லர் நாய்களுக்கு அவசியம். முறையான தடுப்பூசிகள் போட்டு சரியாக பராமரித்து வளர்க்காவிட்டால் ராட்வெய்லர் மிகவும் ஆக்ரோஷமாக மாறக்கூடிய தன்மை கொண்டவை. தடை செய்யப்பட்ட நாய்களை வளர்ப்பது, நாய்களை கடிவாளம் இல்லாமல் உலவ விடுவது, தகுந்த தடுப்பூசிகள் செலுத்தாமல் இருப்பது, சக மனிதர்களின் உணர்வுகளுக்கும் உயிருக்கும் மதிப்பளிக்காமல் அச்சுறுத்தும் நாய் இனங்களை கட்டுப்பாடுகள் இன்றி வளர்ப்பது போன்ற அலட்சிய போக்கை நாய் உரிமையாளர்கள் கைவிட்டு அனுமதிக்கப்பட்ட நாய்களை விதிமுறைகளுக்குட்பட்டு வளர்க்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது.